இடையில ஒரு பஞ்சு டைலாக் ஒன்று நடிக்கிறானுங்க போறவர, இது பெரியார் மண்ணு இல்லை, இது பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு ஒரு பஞ்சு டைலாக் எங்கேருந்து பிடிச்சிட்டாங்க. இது எல்லா மேடைகளையும் சொல்லி பெரியார் மண்ணு இல்லை, இது பெரியாரே மண்ணு தான், ஏதோ பெரிய புடிங்கி மாதிரி இந்த டைலாக் கூட்டு விட்டாங்க. சரி, பெரியார் மண்ணு இல்லை, இது பெரியாரே மண்ணு தானா? ஆமா, பெரியாரே மண்ணு தான், அது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, பெரியாரே மண்ணு தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாக்கா சீமானுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ ஆர்எஸ்எஸ் காரனுக்கோ எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுடைய அந்த பெரிய நீண்ட கடப்பாறை இருக்குல்ல, ராஜாஜி என்கிற நீண்ட கடப்பாறை, அந்த ராஜாஜியை போட்டு புதைச்ச மண்ணு இருக்குல்ல, அந்த மண்ணு தான் பெரியார் மண்ணு. உங்களுடைய சோ என்கிற ஒருத்தர், இந்த துக்ளக்குடைய முன்னாள் ஓனர் ஒருத்தர் இருந்தார்ல, சோ, ஆரியத்துக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அதிமுகவினுடைய ஐடியா குருவாக இருந்தார்ல, ஐடியா மணியாக, அவரை தூக்கி போட்டு புதைச்சது பெரியார் மண்ணு தான். இங்க எவெல்லாம் சனாதனத்தையும் மனுதர்மத்தையும் வர்ணாசிரமத்தையும் பார்ப்பனியத்தையும் தூக்கி கொண்டு வந்தானோ அவன் எல்லாரையும் போட்டு புதைச்சது பெரியார் மண்ணு தான். அந்த வகையில பெரியார் மண்ணு தான். இதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குனாக்கா ராஜாஜியை புதைச்ச இடத்துல போய் பொக்லிங் போட்டு நோண்டி அவனுடைய எலும்பு கூடோ அல்லது சாம்பலோ இருந்துச்சுனாக்கா அவனை தட்டி கேளு, பெரியார் மண்ணா அல்லது பெரியாரே மண்ணாங்கிறத ராஜாஜி சொல்லுவான்.